ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜீரோன் பிளாக்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி தான் போகிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பசங்களாம் சேர்ந்து ஒரு 10 பேர் பிளான் பண்ணி நம்ம நாகர்கோயிலேருந்து கிளம்புனோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோவாவுக்கு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம் பசங்கள்லாம் சேர்ந்து. நீங்கள் இதுக்கு முன்னாடி கோவா போயிருந்தீங்கன்னா, பசங்க கூடலாம் சேர்ந்து கோவா போயிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பசங்களாம் சேர்ந்து ட்ரெயினில் வந்து ஏற்றோம். நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து புக் பண்ணனால வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரே கோச்சில் எல்லாருக்குமே கரெக்டாக சீட் வந்து செட் ஆகி கிடச்சிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே வந்து நாங்கள் வந்து ட்ரெயினில் ஏறி உட்கார ஆரம்பித்தோம். ட்ரெயினில் ரொம்ப ஆள்லாம் இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலைல வந்து 7 மணிக்கு ட்ரெயின் சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் இருந்து நேரத்தே கிளம்பி வந்திருந்தோம். காலைல எதுவும் சாப்பிடல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காலைல சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து நீட்டாக பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இட்லி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் வச்சு நல்லா நீட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே நீட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ட்ரெயினில் வந்து போர் அடிக்குமே அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே பேசி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ட்ரெயினில் ஏறி கொஞ்சம் நேரம் ஒரு 11 மணி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீட்டெலாம் வாங்கிட்டு போயிருந்தோம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஆல்ரெடி கோவா போய் எக்ஸ்பீரியன்ஸ்னால போர் அடிச்சிச்சின்னு சொல்லியிருந்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டைம் பாஸுக்காக வந்து சீட்டெலாம் வாங்கி வச்சுருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் சீட் விளையாடிட்டே இருந்தோம். சரி, எவ்வளோ நேரம் தான் சீட் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சீட்டெலாம் விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீட் விளையாடுறது போர் அடிச்சு போச்சு. ஏன்னா வந்து பேச்சுவார்த்தைகளில் வந்து பசங்களுக்குள்ளே சீட்டில் அடித்து அண்டை வர மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆகிப்போச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜும் லின்ஸும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ், எங்களுக்கு செம்ம டைம் பாஸ் ஆச்சு ட்ரெயினில் போனது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு பார்த்தீங்களா. 3 பேர் மாறி அடி வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் வந்து உண்மையை சொல்ல போனால் வேறு லெவலில் வைபாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டெல்லாம் தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு சீட்டெல்லாம் போட்டுட்டு சரி கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு வந்து சாப்பாடு சப்பாத்தியெல்லாம் கட்டி கொண்டு வந்திருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து சப்பாத்தி சாப்பிட ஆரம்பித்தோம். ஏன்னா வந்து ட்ரெயினில் வந்து சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்காது. ஏன்னா கோவா போனதுக்கப்புறம் அங்கே போய் என்னெல்லாம் சாப்பாடு கிடைக்குன்னு தெரியாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பாடு எல்லாமே வீட்டில் இருந்து பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். காலைல மத்தியானம் நைட்டுக்கு கொண்டு வந்திருந்தோம். மறுநாள் விடிய காலில் வந்து கோவா போய் ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானில் கரெக்டாக வந்திருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பசங்கள்லாம் சேர்ந்து வந்து சீட் விளையாட ஆரம்பித்தோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, நைட் ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் நேரம் சீட்டெலாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சீட்டெலாம் விளையாடினோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நைட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி இருக்கும். விடிய காலையில் 2 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவா வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. கோவா வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவா ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் ஒரு டாக்ஸியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். வெளியே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க, பைக் வேணுமா, டாக்ஸி வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா. ஆனால் வந்து அங்கே பீச் பக்கத்தில் போனால் வந்து பைக் வந்து ரெண்டில் வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கேருந்து பீச்சுக்கு போகிறதுக்கே வந்து நமக்கு செலவு ஜாஸ்தியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பேசியிருக்கோம் பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட தான் நாங்கள் வந்து பைக்கு கேட்டிருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி அவங்கள்ட்ட பேசி எடுத்து ஒரு ரேட்டை பேசி அவங்கள்ட்ட முடிச்சிட்டோம். நாங்கள் என்ன ரேட்டில் பைக் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அவர் ஒரு கார் வச்சுருந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களை கார்லேயே கூப்பிட்டு போயிடுறேன், பைக் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு போனார். சரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து அந்த சின்ன ஒரு ஈக்கோ அதில் வந்து ஏற ஆரம்பித்தோம். சரி ஏறி நம்ம போய் பைக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களை காரில் கூப்பிட்டு போக ஆரம்பித்தாங்க. ஒரு கடத்திட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக ஆரம்பித்தோம். போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. கோவாவில் வந்து மான்சூன் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி காரில் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பைக் இருக்க இடத்து பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். ஒரு வழியாக வந்து எங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக் இருக்க இடத்து பக்கத்தில் கொண்டு விட்டாங்க. ஓனர் வருவாங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு விட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா மழை தூத்திட்டே இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்க ஆரம்பித்தோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். வண்டியே போகலை. விடிய காலையில் 3 மணி இருக்கும் நாங்கள் வண்டி எடுக்க வேண்டிய நேரம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பசங்கள்லாம் பேசிகிட்டு இருக்க கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆள் வந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வண்டி எடுக்க போகிறாங்களோ, நம்ம 5 பேர் வண்டி எடுக்க போகிறாங்க. 5 பேர் வண்டி எடுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லைசன்ஸு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அது கேட்பாங்க. அது ஒரிஜினல் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதை வந்து கொடுத்து எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க வண்டி நம்பரு, வண்டி சாவி தருவாங்க. வண்டி சாவி நம்பர்லாம் சொல்லி எடுத்து அமௌண்ட்டெல்லாம் பே பண்ணணும். வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணணும். ஒரு ரூ. 1000 மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது வந்து நம்ம வந்து வண்டி வந்து டேமேஜ் இல்லாமல் ரிட்டன் கொடுத்த உடனே கொடுத்துருவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வண்டி எடுக்க போயிட்டோம். வண்டி எடுக்க போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து சுற்றி ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்காங்க. ஏன்னா வந்து சில நேரம் வந்து ஸ்க்ராச்சஸ்ஸு உடஞ்சிருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய
கம்ப்ளைண்ட்டுகள் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து முதல்லே நோட்டீஸ் பண்ணி அந்த வண்டி எடுக்கவங்கள்ட்ட சொல்லிடணும். அப்படி சொல்லிவிட்டு எல்லாமே கிளியராக இது பண்ணிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் அடிக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வண்டியில் வந்து கொஞ்சம் தூரம் பக்கத்துலேயே பல்க் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து பெட்ரோல் அடித்தோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, வண்டி எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு வழியாக அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. பாதி வழி போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஒரு சைடில் ஒதுக்கி விட்டுட்டு ஒரு ரோட்டு சைடில் ஒதுங்கி நின்றுட்டு இருந்தோம். மான்சூனில் வந்து கோவா வந்து இப்படி தான் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒதுங்கி நின்று அப்படியே போய்ட்டு இருந்தோம். கோவா வைப் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து மலையில் வந்து பயங்கரமாக எங்களை வந்து இது பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பசங்களும் சேர்ந்து அப்படியே ஒதுங்கி நிற்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் தூர ஆரம்பிச்சிச்சு. தோர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படி கிளம்பி போக ஆரம்பித்தோம். போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கோவா வைபை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு ஹெல்மெட் தந்துடுவாங்க. மோஸ்ட்லி வந்து ஹெல்மெட்டு கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஹெல்மெட் போடாமல் போனால் போலீஸ்காரங்க செக் பண்ணி ஃபைன் போடுவாங்க. ஃபைன் போட்டால் நம்ம கட்டி தான் ஆகணும். அப்படி இல்லைனா வண்டி நம்ம ரிட்டன் கொடுக்க விட நேரம் வந்து ஃபைனெல்லாம் செக் பண்ணுவாங்க. நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்ஸி மாதிரி அந்த பிளாக் கலர் போர்டு கொடுத்துருவாங்க. அது வந்து கோவாவோட இது கோவாக்கு வந்தாலே நம்ம ரெண்டலுக்கு வண்டி எடுத்தாலே அந்த மாதிரி போர்டில் தான் கொடுப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பாலம் தெரியுது பார்த்தீங்களா. இந்த பாலத்துக்கு பேர் என்ன கரெக்டாக தெரியல. ஆனால் அந்த பாலம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து கம்பிலே நிற்கிற மாதிரி இருக்கும் 2 சைடும் ஃபுல்லாக. இந்த பாலத்தை நான் வந்து பகலில் வந்து வருவேன். பகலில் வரும்போது இதை விட சூப்பராக இருக்கும் அந்த வியூவில் பார்க்குறதுக்கு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தனால கேமராவில் தண்ணி பட்டனால ரொம்ப கிளியராக தெரியல. ஒரு மாதிரி ஃபங்கஸ் அடித்த மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலத்திலேருந்து கிராஸ் ஆகி அப்படியே போக ஆரம்பித்தோம். போகும்போது வந்து வைப் வந்து சூப்பராக இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனால் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து கோவா சிட்டிக்குள்ளே வந்து காலையில் 6 மணிக்கே வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ ரூம் வந்து 10 மணிக்கு தான் தருவேன்னு சொன்னால பசங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க கூட பேசிட்டு அப்படியே ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன். நம்ம வந்து கோவாவில் போய் என்னெல்லாம் பண்ணோங்கிறத வந்து நம்ம வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.